எக்கா என்ன வெயில் அடிக்க பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலல்ல. ஐயோ, அடுப்பங்கரையில நின்று சமைக்கும் போதெல்லாம் முடியல டி. வேர்த்து விறுவிறுத்து தான் சமையல் வேலையை முடிச்சுட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. ஆமாக்கா, என்ன செய்ய, ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்கு வீட்டுல. ஆனா கீழே உட்காந்தா காத்தே 10 மணிக்கு அப்பயும் வேர்த்து தான் ஊத்துது. எப்படியோ ஊருக்கு இப்படி ஒரு 4 மரம் கிடக்கு, அதுலயாவது மரத்து நிழல்ல இப்படி வந்து இருக்க நல்லா இருக்கு ஏக்கா. ஆமா, நம்மளாவது இப்படி இருந்துக்கிடுவோம். பிறகு அங்க வெளியூர்ல இருக்கவிய சிட்டில இருக்கவியெல்லாம் என்ன செய்வாவே? அங்க சுத்தி திருமண பக்கம் எல்லாம் கட்டடம் மட்டும்தானே இருக்கும். அவியெல்லாம் ரொம்ப பாவம் தானே. ஆமாக்கா, என்னனாலும் கிராமத்து வாழ்க்கை தான். அப்படி சொல்லிட முடியாது மலரு. எதுனாலும் 2 பக்கம் இருக்கும். இப்ப நீ கிராமத்துல இருக்கிறதுனாலும் அதுக்கு நல்லது கெட்டது இருக்கும், நீ சிட்டில இருந்தாலும் நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். அதுவும் சரிதான், சிட்டில நிறைய மக்கள் இருக்காவ. அதுக்குன்னு அத்தனை பஸ், அத்தனை காரு, டாக்ஸி, ஆட்டோன்னு எல்லாம் இருக்கும். நமக்கு பாரு, ஒரே ஒரு மினி பஸ் தான் இந்த ஊருக்குள்ள வரும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போனாலும் அந்த மினி பஸ்ஸை தான் தேட வேண்டியிருக்கு. அப்படி இல்லையா அவிய வீட்டுல உள்ள வண்டியை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. கமலாக்கா, நீங்க சொல்லியது சரிதான். இருந்தாலும் இப்ப மரத்து நல்ல அழகா 4 பேர் உட்காந்து கதை பேசுறோம்ல, அங்கெல்லாம் எல்லாரும் வேலைக்கு போவாவ. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து பேசவே நேரம் கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட பழக்கம் வச்சுக்க மாட்டேக்காவ. கதவை இருத்தி மூடினதுதான். அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா ஒண்ணும் கிடையாதுல்ல. ஆனா இங்க பாருங்க, சின்ன ஊரு, கொஞ்சோல குடும்பம் தான் கிடக்கும். வீட்டுல உள்ள வேலையில முடிச்சுட்டு அந்த ஆளு கதை ஜாலியா பேசுறோம்ல. நீ அப்படி சொல்லுதா? நீ இப்ப வேலைக்கு போகணும்னு நினைச்சேன்னா போக முடியுதா? நீ படிச்ச பிள்ளைதான். இங்க உனக்கு என்ன வேலை கிடைக்கும் சொல்லு? படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இங்க என்ன கிடைக்கும்? ஆபீஸா கிராமத்துல அங்கங்க கட்டி விட்டுருக்கானுவே, ஒன்னும் கிடையாது. என்ன பழக்கடை, ஜெராக்ஸ் கடை, ஐஸ்கிரீம் கடை, ஜவுளி கடைன்னு ஏதாவது கிடக்கும். அங்க போய் தானே இருக்க மாதிரி இருக்கு. இதே வெளியூருக்கு நீ இப்ப போய் இருந்தன்னா அங்க நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கும்ல. அதான் சரி. ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம ஊர் பக்கத்தோடி கொஞ்சோல கடை தான் இருக்கும். நமக்கு பிடிக்கவோ பிடிக்கலையோ அதுல தானே எடுத்தாகணும். ஆனா அங்கெல்லாம் நிறைய கடை உண்டு. உனக்கு பிடிக்கலையே அடுத்த கடை, அது பிடிக்கலையே அடுத்த கடைன்னு போயிட்டே இருக்கலாம்ல. அதுவும் சரிதான். ஒரு துணி எடுக்க போனாலும் தூரமா எத்தனை ஊர் தாண்டி போக வேண்டியிருக்கு. பக்கத்துல உள்ள கடையில எடுப்போன்னு பக்கத்து ஊருக்கு போனா அங்க இருக்க அதே 4 சேலையை தான் எப்ப போனாலும் காணிக்கான். ஏக்கா, நீங்க சொன்னோன்னுதான் எனக்கு நினைவு வருது. ஆமா, இந்த மாசத்துக்கு நம்ம சேலையே எடுக்கல. ஆமாண்டி, நீ எடுக்கிற சேலையெல்லாம் கட்டிட்டு தான் மறுவேலை. எப்ப பாரு இந்த பேண்ட் சட்டையோட தான் அலையா. இதுக்கு எதுக்கு உனக்கு சேலை? ஏக்கா, எனக்கு சேலை கட்டையே பிடிக்க மாட்டேக்கா. நான் என்ன செய்யலான்னு இருக்கேன் தெரியுமா? நான் எடுத்து வச்சிருக்க சேலையெல்லாம் அழகா கவுன் மாதிரி கால் வரைக்கும் தைச்சு போடலான்னு இருக்கேன். ஏண்டி, அதுக்கு நீ கவுனாவே வாங்கிட்டு போயிடலாம்ல. ஆமா, கவுனா வாங்கிட்டு போறாவ. இங்க எங்க அப்படி எல்லாம் கடை இருக்கு. அதான் அந்த சேலையெல்லாம் எடுத்து நல்ல டைலரா பார்த்து தைக்க கொடுக்கலான்னு இருக்கேன். ஏண்டி, அக்காவே தைப்பேன், நீ என்னடி ஏன் முந்தியே உட்காந்துட்டு நல்ல டைலரா பாக்கணுங்க? ஏக்கா, உங்களுக்கு புரியலையோ? டைலர்னா உங்ககிட்ட கொடுத்துருப்பா, அவன் நல்ல டைலர் எதிர்பார்க்கறாள்ல. அப்ப எல்லாரும் கூட்டி சேர்ந்துட்டு நான் ஒழுங்கா தைக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஏக்கா, அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் தைச்சது யார்கிட்டயாவது கொடுத்து தைச்சிருக்கேனா? உங்களை தவிர உங்ககிட்ட தான் கொடுக்கணும். மொத்தமும் கொடுக்க முடியாதுல்ல. அதான் இனி ஏதாவது விசேஷம் வந்தா அப்படி அந்த சேலையெல்லாம் கொடுக்கேங்கக்கா. எனக்கு அழகழகா தைச்சு கொடுங்கக்கா. நல்லா அற்புதமா தைச்சு தரஞ்சிட்டு பண்ணு, நீ கொண்டா. ஆமா, எதுக்குடி இப்ப இந்த மாசம் சேலை எடுக்கணும்னா? ஏக்கா, இது ஆடி மாசம்ல, அதை கொண்டாடதான்க்கா. ஆமா, போ, நம்ம வாழ்க்கையே இங்க ஆட்டமா ஆடுது. இதுல ஆடிய கொண்டாடணுமா? ஆடிய வேற. அடையக்கா, சேலை வித்துட்டு வருவார்ல கணேஷ் அண்ணே. ஆமா, மத்த நாளே நம்மெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கேட்டா குறைச்சு தருவாருலக்கா. இப்போ வேற ஆடிலாம் எல்லா ஊர்லயும் எல்லா கடையிலயும் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கலாம். ஆஃபரோட ஆஃபரா நம்மளும் வாங்கிக்கிடுவோம். அவர் சும்மாவே குறைச்சு தருவாரு. ஆஃபர்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு தருவாருல, கம்மி விலையில எடுத்துக்கிடுவோம். அதுக்கு சொல்லுதேன். ஆமாக்கா, இவ சொல்லுதும் சரிதான். கம்மியா இருக்கும்போது ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். நீ சொல்றது சரிதான். எல்லா மாசமும் அந்த அண்ணன் நேரமாவே வந்துருவாவே. இந்த மாசம் நாளையே காங்களே. பாத்திமாக்கா அவைய நம்பர் வச்சிருக்காவ. நான் வேணா போன் போட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாக்கா. எடி இரு, நல்ல முடிவு எடுத்துக்கிடுவோம். பிறகு வர சொல்லிட்டு நம்ம வாங்கலன்னா அது தப்பா போயிரும்ல. இதுல முடிவு எடுக்க என்ன இருக்கு? ஆளுக்கு ஒரு சேலை எடுக்க போறோம், அவ்வளவுதானே. அடியே, ரூபா இருக்கா என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. எடுப்புக்கு எல்லாம் செய்ய முடியாதுல. அட என்னக்கா, இருக்கதா கொடுங்க. பிறகு தாரேன்னா அந்த சரின்னு தானே போவாரு, கணக்கு வச்சுக்கிடுங்க. ஆமாக்கா, எடுப்போம். சரி, அப்ப பாத்திமா போன் போட்டு நாளைக்கு கொண்டு வர சொல்றியா? சரிக்கா, நல்ல கலெக்ஷனா சூப்பரா கொண்டு வர சொல்றேன். சரி மக்கா. ஏக்கா, ஏக்கா, வாமா சுமதி. என்ன சுமதி, கையில என்னமோ வச்சிருக்கா? ஆமாக்கா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதான் உங்க 4 பேருக்கும் சாக்லேட் கொண்டு வந்தேன். இந்த ஊர்லயே கிட்டதான் நல்லா பேசுவேன்ல, அதான் கொண்டு வந்தேன். இந்தாங்க. அடியே கிறுக்கு பிடிச்சவளே, காலில் ஏறி உட்காந்துருக்கடி. ஒரு ஃப்ரெண்டோட வெயிட்ட கூட தாங்க மாட்டேன்னா நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டு? பேசாம இரு சின்ன பொண்ணு. எரும மாடு மாதிரி இருக்கடி. எத்த பொறுத்துக்கடி, ஒரு வாழ்த்து சொல்லிட்டு படுத்துக்கிடுறேன். சீக்கிரம் சொல்லமா தாயே. அப்படியா மக்கா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்கா. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ்கா. ஹாப்பி பர்த்டே சுமதி. என் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்கும் உண்டு. நன்றிக்கா, நன்றி நன்றி. ஹாப்பி பர்த்டே சுமதி. மறக்காம ட்ரீட் வைக்கணும். என்ன ட்ரீட் தானக்கா, வச்சிருவோம். ஆமா, ட்ரீட் வைக்கிறது பிறகு இருக்கட்டும். பிறந்த நாள்னு சொல்லுதா, நல்லா ஜிகு ஜிகுன்னு சூப்பரா ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போட வேண்டியதானம்மா. என்ன எப்பவும் போடுற அதே கவுனை போட்டிருக்கா?
ஏன்க்கா நீங்க வேற ஏன்டி இவ்வளவு சலிச்சுக்கிற? ஏய், அவ புருஷன் கூட வெளியே போகும்போது புது துணி போட்டு போவா, நம்மளை பார்க்க வரும்போது அப்படி போட்டு வரணும்னு இருக்கோ? புருஷன் கூட எல்லாம் ஒன்னும் போறதுக்கு இல்லக்கா. என்னம்மா சொல்றா? கல்யாணம் முடிஞ்சு இதுதானே உனக்கு பிறந்த நாள்? ஆமாக்கா ஆமா. அதுக்கே இப்படி சொல்லிச்சுக்கிறியே? என்னத்த சொல்ல என் கதைய. என்னாச்சு தெரியுமா? என்ன இவரு நமக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சு உறங்கிட்டே எல்லாம் கிடக்காரு. நம்ம பிறந்த நாள் நினைவு இருக்கா இல்லையா ஒன்னும் புரியல. நம்ம தான் ஏற்கனவே போன வாரமே சொன்னமே அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுன்னு. அதை கூடவா மறந்துட்டாரு? இப்ப வரைக்கும் எனக்கு பிறந்த நாளுக்கு ஒரு துணி கூட வாங்கி தரல, ஒரு பிறந்த நாள் விஷ் கூட பண்ணல. ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணலாம்னு இருப்பாரோ? இருக்கும். மறந்துட்டு உறங்குறாருன்னு நினைக்கேன். எழுப்பி விடுவோம். என்னங்க என்னங்க, எலும்புங்க. என்ன சுமதி? இல்லங்க, நேரம் ஆயிட்டு அதான் எழுப்புனேன். டைம் என்ன? மணி 8 கிட்ட ஆக போகுதுங்க. என்னைக்குமே 7 மணிக்கெல்லாம் நேரமா எழும்பிடுவியே, இன்னைக்கு எழும்பையே இல்ல. ஏங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையோ? வேலைக்கு போகாம வீட்ல இருந்து என்ன செய்ய? வேலைக்கு போக தான் செய்யணும். அசந்து உறங்கிட்டும் போல் இருக்கு. வேலைக்கு போகணுமா? இல்லங்க, இன்னைக்கு லீவ் எதுவும் போடலையா? லீவா? எதுக்கு லீவ் போடணும்? ஏற்கனவே அடுத்த மாசம் ஒரே கல்யாணம் அது இதுன்னு தெரிஞ்ச விசேஷமா வருது. அதுக்கே லீவ் போடணும்ல. இந்த மாசமும் லீவ் எடுத்தா பிறகு அடுத்த மாசம் லீவ் தர மாட்டானுவ. அதனால நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு பொங்கிட்டியா? பொங்கிட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு நினைவில்லையா? நல்லாவே நினைவு இருக்கு. சனிக்கிழமை தானே? சனிக்கிழமை தான். நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாமா? எதுவும் பிளான் இல்லையோ? அதான் இருக்கே ஆபீஸ் போற பிளான். சரி, ஏற்கனவே எழுமுனது நேரம் ஆச்சு. இன்னும் நான் பேசிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். நவளு, நான் போய் குளிச்சு கிளம்பிட்டு. ஊரு உலகத்துல அவன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்னா என்னென்ன செய்யறான். இவரும் தான் இருக்காரே, பிறந்த நாள் கூட நினைவில்ல, ஒரு வாழ்த்து கூட சொல்லல. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கை என்ன திரளிய போதோ தெரியல. சரி, அடக்கடவுளே, அந்த தம்பி அதுக்குள்ளேயுமா மறந்துட்டான். மறந்தனாலதானே அந்த மனுஷன் இப்படி இருக்காரு. நான் எல்லாம் கல்யாணம் முடிக்க முந்தி எங்க வீட்டுல எப்படி கொண்டாடுவேன் தெரியுமா என் பிறந்த நாள். ஆனா இந்த மனுஷன் இப்படி மறந்துட்டாரு. இத்தனைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு முந்தையே சொன்னேன், அப்பயாவது நினைவு இருக்கட்டுன்னு. ஒன்னும் இல்லை. நானும் நிறைய பேர் வீடியோ எல்லாம் போடுவாவல்ல, என் ஹஸ்பண்ட் என் பிறந்த நாளைக்கு இதெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் செஞ்சாருன்னு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாரு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டேங்க்கா. கடைசியில நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். ஒன்னும் இல்லை போங்க. விடுமா, வருத்தப்படாத. என் புருஷனுக்கும் நான் என்னைக்கு பிறந்தேன்னு கேட்டா யோசிக்க தான் செய்வாரு. அவருக்கு அதெல்லாம் நினைவே இருக்காது. எல்லா புருஷன்மார்களும் அப்படித்தான். விடு. எங்க நிலைமை தான் அப்படின்னு நினைச்சேன். நீயாவது அரேஞ்ச் மேரேஜ், நாங்கெல்லாம் லவ் மேரேஜ். லவ் பண்ணும்போது என் பிறந்த நாள் வந்துடக்கூடாது, இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கிங்க மாதிரி என் புருஷன் அதை பண்றதும் இதை பண்றதும். அப்ப நினைச்சேன், நம்ம லவ் பண்ணும்போதே நம்ம புருஷன் நமக்கு இதெல்லாம் செய்யறானே, கல்யாணம் மட்டும் முடியட்டும் என்னெல்லாம் செய்வானு. கல்யாணம் முடிஞ்சு சோழி முடிஞ்சு போ. எனக்கெல்லாம் என் புருஷன் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் என் பிறந்த நாளை நினைவு வச்சு ஒரே கிஃப்ட் சர்ப்ரைஸ் தான். அதுக்கு பிறகு என்னன்னு கூட கண்டுக்கிட மாட்டான். இன்னைக்கு என் பிறந்த நாள் நானே சொன்னா கூட அப்படியா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போயிடுவான். என்ன செய்ய, விடுமா. அடியே, நீங்கெல்லாம் உங்க பிறந்த நாள் உங்க புருஷனுக்கு தெரியலன்னு கவலைப்படுறீங்க. ஏன் பிறந்த நாள் எனக்கே தெரியாதடி. என்னக்கா சொல்றீங்க? ஆமா சுமதி, எங்க அம்மைக்கு நான் பிறந்த நாள்லாம் நல்லா ஞாபகம் இருந்திருக்கு. நான் என்னைக்கு பிறந்தேன்னு சரி சொல்லிட்டாவ. எங்க அக்காலும் நான் கேட்கறத பார்த்துட்டு வந்து கேட்டா, நீ புரட்டாசியில பிறந்தமான்னாவே எங்க அம்மா. சரி புரட்டாசியில தேதி சொல்லுங்கன்னா அதுதான் நினைவில்லைன்ட்டாவ. நான் ஆளையே தெரியாம நான் என்ன நீ என் பொறாட சொல்லு. அட அப்படியா, இவ்வளவு நாள் ஒன்னா சுத்துறோம். இந்த கதை எனக்கு தெரியாம போயிட்டு. இனி புரட்டாசி மாசம் வந்தாலே அக்காளுக்கு பிறந்த நாள் மாசம் தான், தினமும் கொண்டாடிடுவோம். ஆமா கொண்டாடுறேன் போங்கடி. சுமதி, உன் புருஷன் உன் பிறந்த நாளை முடிச்சான்ல, நீ சரியா? இன்னைக்கு நீ போன நாள் சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுக்கு என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாம் செஞ்சுக்க. எதுக்கும் வருத்தப்படாம சந்தோஷமா இரு. சரிங்கக்கா. வீட்டுல வேற ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பிறந்த நாள்னு எங்கேயாவது வெளியே சுத்தினாலும் பரவாயில்ல, அவரே கிளம்பி வேலைக்கு போயாச்சு. வீட்டுல சும்மா தானே கிடக்கணும். சரி, நம்ம போய் ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு பிறகு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யார் நீங்க? கதவு திறந்து இப்படி உள்ள வந்து நிக்கிறீங்க. யார் வேணும் உங்களுக்கு? வெளியே நின்னுட்டு கூப்பிட மாட்டீங்களோ? ஒன்னும் பதறாதீங்க, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஹலோ, முதல்ல நீங்க யார் அதை சொல்லுங்க. சொல்றேன், அவசரப்படாதீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்தா எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் கிட்ட வாங்க சொல்றேன். எதே கிட்ட வரணுமா? டேய், என்ன பாக்க எப்படி தெரியுது?
ஐயோ, யாருன்னு சொல்றது தாங்க கிட்ட வர சொன்னேன். உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஏங்க, நான் என்ன திருடனா இப்படி பார்த்து பயப்படுறீங்க? நான் என்ன திருடனான்னு அவனே கேக்குறான். ஒருவேளை அவன் திருடதான் வந்திருப்பானோ? ஐயோ, நம்ம வேற வீட்டுல தனியா இருக்கமே. வீட்டுல தனியா இருந்தா என்ன, ஊருக்குள்ள ஆள் இருக்காதானே செய்யுது. கத்தி பேசாம எல்லாத்தையும் வர வச்சிருவோமா? அதான் சரி. திருடன் திருடன் திருடன், வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான். வாங்க வாங்க. நம்ம ஊருக்குள்ள திருடனா? பட்ட பகல்ல திருட போயிருக்கான் பாரா. அவனுக்குலாம் இப்படிதான் வேணும். நம்ம மாமியார் நல்லா வெளுத்து வாங்குறவ. நல்லா அடிபடட்டு, அப்பதான் எங்கேயும் இப்படி திருடணும்னு நினைக்க வேண்டாம். ஏம்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்குள்ளேயே நீ திருட வந்திருப்ப. அதுவும் தனியா இருக்க பிள்ளைகிட்ட வம்பளத்திருக்க நீ. நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த ஊருக்கும் இந்த ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கும் ஒண்ணு நடக்க நாங்க விட மாட்டோம். ஆமா, திருட வந்தவனுக்கு பூங்கத்தை எதுக்குல கையில பூங்கத்து? அந்த பூங்கத்தை எந்த வீட்டுல களவாண்டிட்டு வந்தானோ அதானே வர வழியில ஏதாவது வீட்டுல அதைச்சிட்டு வந்திருப்பான். பூங்கத்து மட்டுமா? தா மண்டை மேல தொப்பி, வேற தொப்பி. பெரிய வேட்டைக்காரர் இவரு, தொப்பி இல்லாம வர மாட்டாரு. ஏம்ல ஏக்கா, இவனை இப்படியே விடக்கூடாதுக்கா. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இவனை முட்டிக்கு முட்டி தட்டினாதான் நாளைக்கு எந்த ஊருக்குள்ளயும் எந்த பிள்ளை இருக்கும் போதும் இப்படி வீட்டுக்குள்ள போய் திருடணும்னு நினைக்க மாட்டான். ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். ராத்திரினா கூட பரவாயில்ல, பட்ட பகல் இத்தனை பேர் நடமாடுவோன்னு தெரிஞ்சு வந்திருக்கான்னா எவ்வளவு நெஞ்செழுத்துக்காரனா இருந்திருப்பான். அதானே இந்த ஊர்ல இருக்க பொம்பளைகள் கலடு கட்டெல்லாம் என்ன பண்ணிரும் நினைப்பதானல உனக்கு? ஐயோ இல்ல, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, தப்பா புரியுதாவ. அந்த பிள்ளைதான் கத்துச்சுல, நீ எதையோ திருட போய் தானே அந்த பிள்ளை கத்தி இருக்கு. அதுவும் தப்பிச்சு ஓட வேற பாக்கான். எங்களெல்லாம் பார்த்தா எப்படில தெரியுது எங்களால எது முடியாதுன்னு தப்பிச்சு ஓட பாத்தியோ? இப்ப அடிச்சு இப்படி ஒண்ணு போட்டிருக்கோம்ல. திருட வாரானா திருட, உடம்புல சத்து இருக்கல முதல்ல உனக்கு. 4 அடிக்கே சுருண்டு விழுந்துட்டா. நீ எல்லாம் என்ன திருடன்? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்காண்டாமா. அடியே கம்மனிரு, நீ சொல்ற யோசனை கேட்டு நல்லா தின்னு தடனாயிட்டாலும் நம்மள மாதிரி ஆளுவை எப்படி பிடிக்க? இப்படி இருக்கிறதான் சரி, நோஞ்சா மாதிரியே இருக்கட்டு. அதுவும் சரிதான். இங்கதான் இருக்கானா? நான் கூட தப்பிச்சு ஓடிட்டான்னு நினைச்சேன். நல்லா போட்டு அவனை அடிச்சிட்டியல, பரவாயில்லையே. பரவி எங்களை என்னென்ன நீ நினைச்சா? இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து என்ன செய்ய போறேன்னு பாரா. ஐயோ சுமதி, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கன்னு சொல்லுது. அவளே காப்பாத்து சுமதி. சுமதியா? என் பேர் எப்படில உனக்கு தெரியும்? உன்னை தொட்டு தாலி கட்டின எனக்கு உன் பேரு தெரியாதா? தொட்டு தாலி கட்டினியா? எங்க வந்து யார்கிட்ட கதை விடுறா? அவ புருஷன் முதல்ல யாருன்னு உனக்கு தெரியுமால? அவளை தொட்டு ஊரறிய தாலி கட்டினது குமாரு, நீ இல்ல. அந்த குமாரே நான் தானே. குமாரா? என்னங்க என்னங்க நீங்களா? நான் தாண்டி, நானே தான். ஐயோ தம்பி, நீனு தெரியாமல அடிச்சுட்டோம். ஆமையா, நீனு தெரிஞ்சு அடிச்சிருக்க மாட்டோம். உன் பொண்டாட்டி தான் திருடன் திருடன் சொன்னா. நீ எதுக்கியா உன் வீட்டுக்குள்ளேயே முகமூடியெல்லாம் போட்டுட்டு போன? என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளுங்கிறதையே நான் மறந்த மாதிரி காட்டிக்கிட்டு வேலைக்கு புறப்பட்டு போன மாதிரி போய் அவளை சர்ப்ரைஸா பூ கொடுத்து ஆச்சரியப்படுத்தலான்னு வந்தேன். கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன ஆச்சரியப்படுத்திவிட்டீங்க போங்க. அட கடவுளே! அட, பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல வந்திருக்கான் குமாரு. சரியா போச்சு. பாவம், மாமியாரெல்லாம் சேர்ந்து நல்லா அடிச்சுட்டாவ்ல. அட கடவுளே! என்னங்க, அப்ப என் பிறந்த நாளை நீங்க மறக்கலையோ? நினைவு வச்சுதான் இருக்கீங்களா? தேங்க்ஸ்ங்க. நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இந்த பூங்கொத்து தான் எனக்காக கொண்டு வந்ததா? சூப்பரா இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடியே பூங்கொத்து கடக்கட்டுடி, என்னையே கொத்து கொத்து ஆக்கிட்டாவ. என்ன முதல்ல தூக்கு. ஐயோ சாரிங்க, என் பிறந்த நாளை மறந்துட்டேன்னு உங்க மேல இவ்வளவு நேரம் கோபமா இருந்தனா, அதான் நீங்க எனக்காக பூங்கொத்து கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே பார்த்தோன்னே ஆசையில உங்களை மறந்துட்டேன். இருங்க இருங்க, நான் வந்து தூக்குறேன்.